மத்தேயு 27, 29 மற்றும் 30 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இந்த இடத்தில் போர் சேவகர்கள் இயேசுவை ஒரு பொய்யான ராஜாவாக சித்தரித்து கிண்டல் செய்தனர். அதற்கு அடையாளமாக முள்முடியை அவர் தலையின் மீது வைத்தார்கள். ஆதியாகமம் 3:17 மற்றும் 18 மனிதனின் வீழ்ச்சியின் நேரடி விளைவாக முட்கள் தோன்றின. ஆதாமின் பாவத்தின் காரணமாக பூமிக்கு வந்த ஒரு சாபத்தை அவை குறிக்கின்றன. முட்கள் சாபம், வலி, வேதனை, கவலையை குறிக்கிறது. இயேசு முட்கிரீடம் அணிந்ததன் மூலம் மனுக்குலத்தின் மீட்பிற்காக அவர்களின் மொத்த பாவ சாபங்களையும் தம் சிரசின் மீது சூட்டிக்கொண்டார். அந்த முட்கள் விஷத்தன்மை கொண்டதும், அது ஒரு தொப்பியை போல் தோற்றம் உள்ளதாகவும், முட்கள் சுமார் 1 முதல் 3 அங்குலமாக இருந்திருக்கும் என்றும், அது காய்ந்து இருக்கும்போது ஆணியைப் போல் இருக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்படுகிறது. அதை அவர் தலை மீது வைத்து அதை அழுத்தி அவர் சிரசின் தலைக்கும் அளவுக்கு சூட்டினார்கள். அளவில்லா வலிக்கு அவர் உட்பட்டார். தம் சிரசிலிருந்து நமக்காக அவரின் பரிசுத்த இரத்தம் பாய்ந்தது. அவமானங்களையும் வலி வேதனைகளையும் நமக்காக நம் நேசர் சகித்து கொண்டார். நம் தலையில் விழுந்த பாவ சாபங்களை நீக்க நேசர் சிரசிலிருந்து மகிமையின் கிரீடத்தை கலற்றி முட்கிரீடம் சூடப்பட்டது. நம் பாவத்திற்காக நேசரின் பரிசுத்த இரத்தம் அவர் சிரசிலிருந்து வழிந்தது.